ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. கொண்டல் வண்ணன். கொண்டல் வண்ணா இங்கே போதராயே என்று நீர்கொண்டெழுந்த காளமேகம் போல் வடிவுடையவனே, திருவரங்கம் பெரிய கோயிலில் எழுந்தருளி இருப்பவனே, என்னிடம் வா என்று யசோதை போல் கண்ணனை கூப்பிடுகிறார் பெரியாழ்வார். கொண்டல் வண்ணனை கோவலனா என்று திருப்பானாழ்வார் அரங்கநாதனை பற்றி கூறுகிறார். மழைமேகம் போன்ற தன்னுடைய அழகை திருப்பானாழ்வார் காணும்படி செய்தான் அரங்கன். இவ்வாறு அவன் தன்னிடம் காட்டிய வள்ளல் தன்மை மழைமேகத்தை ஒத்திருக்கிறது. அவ்வாறு அவன் காட்ட தான் அரங்கனின் திருமேனியை சேவிக்க இவ்வுலக துன்பங்களால் தமக்கு ஏற்பட்டிருந்த வெப்பம் நீங்கியது. அதனால் அவன் திருமேனி குளிர்ச்சியை ஏற்படுத்தும் மழைமேகம் போன்றது. அந்த எம்பெருமானே கண்ணனாக அவதரித்தவன் என்று ஆழ்வார் கூறுவதாக விளக்குகிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. கொண்டல் வண்ணன் புனல் வேங்கடம் என்று மழைமேகம் போன்ற திருமேனி நிறமுடைய எம்பெருமான் திருவேங்கடத்தில் எழுந்தருளி இருக்கிறான். அவனே திருவேங்கட மலையில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன் என்கிறார் நம்மாழ்வார். புள்ளூர் கொடியானே கொண்டல் வண்ணா என்று நம்மாழ்வார் கருடனை கொடியாக கொண்ட எம்பெருமான் மழைமேகம் போன்ற திருமேனி வடிவுடையவன். இதை சுவாமி நம்பிள்ளை தொலைவில் எம்பெருமான் வரும்போதே அடியார்கள் தெரிந்து கொள்வதற்கு அடையாளமாக கருடனை வாகனமாகவும் கொடியாகவும் கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அந்த அடியார்களுக்கு அனுபவிக்கத்தக்க மழைமேகம் போன்ற திருமேனி அழகுடையவன் என்று விளக்குகிறார். மாநீர் கொண்டல் வண்ணனே என்று கடல் நீர் முழுவதையும் பருகின நீர் நிறைந்த காளமேகம் போன்ற திருமேனி வடிவழகுடையவன் எம்பெருமான் என்றும், கொண்டல் வண்ணா குடக்கூத்தா என்று அவனே கண்ணனாக அவதரித்து குடக்கூத்து ஆடினான் என்கிறார் நம்மாழ்வார். கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் என்று எம்பெருமான் மழைமேகம் போன்ற திருமேனி அழகுடையவன். அந்த அழகுக்கு தகுதியான ஒளிமிக்க கிரீடத்தை அணிந்திருப்பவன் என்கிறார் நம்மாழ்வார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.